ஹலோ, நான் சத்யா பேசுறேன். ஆ சொல்லுங்க சத்யா. நான் உங்க கூட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்க. நேர்ல பேசணும். உங்க வீட்டுக்கு வரட்டுமா? வீட்டுக்கு வேணாங்க, அப்பா இருப்பாரு. சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பேசலாம், சில விஷயங்கள் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் பேசணும். அதான். ஹலோ. சொல்லுங்க, எங்க வர்றது? பீச்சுக்கு வந்துடுறீங்களா? ஷூர். ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க சத்யா. நீங்க ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? எவரு உங்களை லவ் பண்ணாரோ, யாரை பார்த்து உங்களுக்கு கல்யாண ஆசை வந்துச்சோ, யாரு மாதிரி புருஷன் வேணும் நீங்க ஆசைப்பட்டீங்களோ அவரை தாங்க. அவரை மாதிரி புருஷன் வேணும் தாங்க ஆசைப்பட்டேன். அவரே வேணும்னு ஆசைப்படல. சரிங்க, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகாம இருந்தா நீங்க அவர் தான் வேணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல? இதுல உங்க அப்பா எங்க அப்பா பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. இது நம்ம 3 பேரோட வாழ்க்கை. அதை நாம தான் முடிவு பண்ணணும். இப்ப கூட என் புருஷனை பிடிக்காம விட்டு கொடுக்கலங்க. ரொம்ப பிடிச்சதுனால தான் விட்டு கொடுக்குறேன். நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமா இருக்கணும் பாருங்க. அவருக்கு உங்களை பிடிக்காம இல்லைங்க. நீங்க அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவரும் உங்களை நேசிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். நினைக்கிறதுலாம் இருக்கட்டுங்க, நிஜம் என்ன? அவர் காதிக்கிறது உங்களை தானே. நான் சொல்றது ப்ளீஸ் சத்யா, நான் சொல்றது நீங்க கேளுங்க. இல்ல ஜனனி. ஹலோ. ஹலோ, நான் ஜனனி பேசுறேன். சொல்லுங்க. நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லுங்க. நடந்த எல்லாத்துக்கும் நாம காரணம் இல்ல. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடக்க வேண்டியதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க வரணும்னு சொல்லுங்க. முருகன் கோயில்.